உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அற்புதர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 9 மாதங்கள் நம்மை நடத்தினவர். இந்த 10வது மாதத்திலும் அவரது வார்த்தையினால் நம்மை போஷிக்க அவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்கும் போது, நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். அற்புதமான வார்த்தை. ஆண்டவர் சொன்ன எந்த காரியமாயிருந்தாலும் அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருப்பதாக. பல வேளைகளில் வசனத்தை நாம் கேட்கிறோம், பிரசங்கம் நன்றாயிருக்கிறது சொல்லிவிட்டு போய்விடுகிறோம், பாடல் நன்றாயிருந்தது சொல்லுகிறோம். ஆனால் நாம் அதை அப்ளை பண்ணுவதில்லை, நமது வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதில்லை. அன்பானவர்களே, இந்த அருமையான நாளில் நாம் வசனத்தை கேட்கிறவர்களா அல்லது கீழ்ப்படுகிறவர்களா, கேட்கிறவர்களா அல்லது அதன்படி நடக்கிறவர்களா, கேட்கிறவர்களா நடக்கிறவர்களா, அதைத்தான் நம்ம யோசிக்கணும். நாம் கேட்கிறவர்களாக மட்டும் இருந்தால் ஆசீர்வாதம் வராது. வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் தான், ஆனால் அதன்படி செய்யும் போதுதான் அவருடைய உண்மையான ஆசீர்வாதம் வருகிறது. நோவா, சூப்பர் ஆண்டவரே, உங்க பிளான் சூப்பர், உங்க ஐடியா சூப்பர், எப்படி பண்ணுவேன்னு தெரியாம இருந்தேன், எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, ரொம்ப சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா கர்த்தர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களால ஆண்டவர் டிசப்பாயிண்ட் ஆகிறார். அநேக விசுவாசிகளால கர்த்தர் டிசப்பாயிண்ட் ஆகிறார். சர்ச்சுக்கு வராங்க, கை தட்டுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஐ லவ் யூங்கிறாங்க, உங்களை நேசிக்கிறேங்கிறாங்க, ஆண்டவரே உமக்காக உயிரை கொடுப்பேங்கிறாங்க. மத்தியானம் ஒரு ஊழியம் இருக்குதுன்னா வரமாட்டேங்கிறாங்க, அதிகாலையில் ஒரு ஜபம் இருக்குன்னா வரமாட்டேங்கிறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு இரவு ஜபம் வரமாட்டேங்கிறாங்க. தங்களை எதுவும் பாதிக்க கூடாது, கஷ்டப்படாம கர்த்தரை சந்தோஷப்படுத்த முடியுமா? முடியாது. யோசித்து பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சுமார் 6 to 7 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பெட்டிகள், அவ்வளவு நீளமுள்ள ரயில் பெட்டிகள் வைத்து கொண்ட ஒரு பேழை, அவ்வளவு டன்னேஜ் இல்லை, சுமார் 50 கோடி டன்னு. அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை மிருக ஜீவன்களுக்கு உள்ள ஒரு வருஷம் 17 நாள், 1 year 17 days பேழைக்குள்ள அவ்வளவு நாட்கள் சாப்பாடு. அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கணும், ஒரு 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, பூமியில் எல்லாம் தண்ணினாலும் நோவாவுக்கு ஞானத்தை கொடுத்திருப்பார். மிருக ஜீவன்களுக்கு, ஆடு மாடுகளுக்கு தீவனம், மிருக ஜீவன்களுக்கு தீவனம், இவங்க 8 பேருக்கு சாப்பாடு, எவ்வளவு இருந்திருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாருன்னா சூப்பரா செய்து முடிக்க உதவி செய்வார். வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான். அன்பானவர்களே, உன்னை ஸ்பெஷலைஸ் பண்ணுவேன், உன்னை விசேஷத்தவனா மாற்றுவேன், உன்னை யூ வில் பிகம் ஸ்பெஷல், நீ சூப்பரா மாறுவேன், இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. கரெக்டு. ஆனா நாம் அப்படி செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன். ரெடியா நீங்க? இல்ல, சபையில நமக்கு ஒரு நாற்காலி கிடைக்கலனாலே கோபப்பட்டு வராம போயிடுறோம். காற்று நமக்கு இல்லைன்னா வர்றோம், உடனே ஃபேனை பார்க்குறோம். யோசித்து பாருங்க, எவ்வளவு நம்ம சுகபோகமா இருக்கிறோம், கீழே உட்காரணுமா? முடியாது. யோசித்து பாருங்க, எனக்கு வசதி இல்லைங்கிறோம், வண்டி பார்க்கிங்ல இடம் கிடைக்கலன்னா உடனே கோவப்பட்டுறோம். நம்ம என்ன ஆண்டவரை நேசிக்கிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறத செய்யறோமா? நோவா அப்படியே செய்தான். மோசே, ஆண்டவர் எப்படி சொன்னாரோ, பின்னால படிச்சீங்கன்னா தெரியும், ஆசரிப்பு கூட வேலையை மோசே தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். யோசுவா அப்படியே செய்தான். இப்படி அப்படியே செய்தான் நிறைய இடங்கள வருது, படிச்சு பாருங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் கைவிடல. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி செய்கிறோம். இல்லை நாம ஒரு புதுசா ஒரு வழியை கண்டுபிடிச்சு, இதெல்லாம் பரவாயில்லைங்க, அவங்க பாஸ்டர்ஸ் அப்படிதாங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாருங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. அப்படியா? அப்போ ஆண்டவர்
ரொம்ப இரக்கம் உள்ளவர், நாங்கள் ரொம்ப கொடூரமான ஆட்களா? கண்டிச்சு பேசுனா நாங்கள் ரொம்ப மோசமானவங்களா? வசனம் அதை விட கண்டிப்பாக சொல்லுது இல்லை? நீங்கள் மனம் திரும்பாமல் போன எல்லாம் கெட்டு போவீங்க. நீ வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு உனக்கு சாபம் வசனம். நாங்கள் அப்படிலாம் பேசல. யோசிச்சு பாருங்க, நீ வசனத்துக்கு கீழ்ப்படினா சாபம், நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வாதம் 14 வசனம் தான். ஆனா நீங்க உபாகம் 28 படிச்சீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அங்க எத்தனை வசனம் தெரியுமா? சாபம் 3 மடங்கு இருக்கு. 14 வசனம் தான் ஆசீர்வாதம், ஆனா 3 மடங்கு இருக்கு அங்க சாபம். 3 மடங்கு சாபம். ஆண்டவர் சாபத்தை பற்றி பேச பயப்படல. நீங்க வாழ்க்கையில கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலே மேல, அப்படியே செய்தான். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா தம்பிமாரே, வாலிப பிள்ளைகளே, சகோதரிகளே, ஆண்டவரை நேசிக்கிறோங்கிறத அப்படியே வசனத்தின்படி நடக்கிறேன்னா அதான் முக்கியம். அவர் எதிர்பார்க்கிறபடி வாழ்றேன்னா, அவரை சந்தோஷப்படுத்துறேன்னா, அந்த எண்ணம் நமக்கு இருக்கட்டும். அருமையான வார்த்தை, அப்படியே செய்தான் இல்ல? இன்னைக்கு அந்த கிருபையை கத்த தருவாராக, அந்த பயத்தை தருவாராக, அந்த ஞானத்தை தருவாராக, அந்த ஆவியை தருவாராக, அந்த ஆசையை தருவாராக. என் ஆசையெல்லாம் இயேசுதானே அப்படின்னு பாடினா போதுமா? அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணும். உங்களை பாடாத நாள் இல்லை, துதிக்காத நாள் இல்லை. உங்களை தான் நேசிக்கிறேன், என் பலனே, என் ஜீவனே, எல்லாம் சூப்பருங்க. என்ன செய்றீங்க அவருக்காக? அவர் எதிர்பார்க்கறது செய்தோமா? கடந்த 9 மாதத்துல அவர் எதிர்பார்த்ததை செய்தோமா? ஆமாங்க, ஜனவரி மாசத்துல இந்த வருஷத்தை ஆரம்பிச்சு 9 மாசம் வரைக்கும் ஏசப்பா என்ன எதிர்பார்த்தாரோ, என் வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அப்படியே செய்தேன். சொல்ல முடியுமா? அவர் எதிர்பார்க்கிறத செய்தாதான் உங்க வீடு பாறை மேல கட்டப்பட்ட வீடா இருக்கும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் தன் வீட்டை கண்மலையில் கட்டின புத்தி உள்ள மனுஷன். இல்லைன்னா மணல்ல கட்டுறீங்க, லேசா தூரல் வந்தாலும் வீடு சாஞ்சிரும். அநேகர் ஏன் பின்மாற்றத்துல போறாங்க தெரியுமா? அநேகர் ஏன் ஆண்டவர் விட்டு விளைகிறாங்க? சின்ன சின்ன கஷ்டத்துக்கு. வீடு ஸ்ட்ராங்கா இல்லை, அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லை. எது அஸ்திபாரம்? நீங்க கேட்கிற வசனத்தினுடைய நடப்பது அஸ்திபாரம். அஸ்திபாரம் ரொம்ப கஷ்டம். அஸ்திபாரம் தாங்க கஷ்டம். பில்டிங்கை டக்கு எழுப்பிடலாம், அஸ்திபாரம் போடணும். அது பாறையில தோன்றது ரொம்ப கஷ்டம். வசனத்தினுடைய நடப்பது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு ஈஸி இல்லை, அவ்வளவு விளையாட்டு இல்லை. பொய் சொல்லாதங்கிறது விளையாட்டு இல்லை. பொய் சொல்லாம இருக்க ட்ரை பண்ணணும். ஒரு டாக்டர் உங்களை பார்த்து உங்களுக்கு சுகரா, நீங்க இனிப்பு சம்பந்தமா எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க இனிப்பான பொருட்களை விரும்புற ஒரு ஆளா இருந்தா கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எதை பார்த்தாலும் ஐயோ இதை சாப்பிட முடியாதா, இதை சாப்பிட முடியாதா. இப்போ நீங்க கண்ட்ரோலா இருக்கணும்னா ரொம்ப உங்களை நீங்க கட்டுப்படுத்தணும். அப்பதான் நீங்க அந்த வியாதியை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை முடி அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தையை முடி வாழ்வதற்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். முடியாது, நான் செய்ய மாட்டேன், இங்க போக மாட்டேன், இப்படி பேச மாட்டேன், காலையில 5 மணிக்கு ஒரு தூங்க மாட்டேன், ராத்திரி 9 மணிக்கு ஒரு செல்போன் பார்க்க மாட்டேன், சபைக்கு செல்போனோட போக மாட்டேன், வாரத்துல ஒரு நாள் உபவாசத்தை மிஸ் பண்ண மாட்டேன், ஆண்டு பாதத்துல உட்காராம வெளியே போக மாட்டேன். இப்படி நம்மளை பழக்கணும். மிருக ஜீவன்களை பழக்கிறோமே, ஒரு கிளியை பழக்கிறாங்க பேசுறதுக்கு, ஒரு நாயை பழக்கிறாங்க, ஒரு பேகை கொடுத்தா கடிச்சிட்டு போய் அப்படியே கொண்டு போய் வாயில கொண்டு போய் கொடுத்து கடையில் பொருள் காட்டுறாங்கல்ல. நாய் ஜபம் பண்ண பிறகு சாப்பிடுற நாயை காட்டுறாங்க. எவ்வளவு பழக்கிறாங்க மிருக ஜீவன்களை. மனுஷன் தான் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒழுங்கினமா வாழ்றது. கேட்டா உண்மை நேசிக்கிறேன் ஆண்டு சொல்வார், போதும் போதும் நீ பொய் சொல்லாத என்கிட்ட போதும், இதை நான் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. நோவா அப்படியே செய்தான். நீங்களும் நான் அப்படியே செய்கிறோமா? ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே 9 மாசம் போயிடுச்சப்பா, எப்படியோ இருந்துட்டேன், ஆனா நான் நீங்க சொல்றபடி வாழ்வுக்கு ஒப்பு கொடுக்குறப்பா. அர்ப்பணிச்சு பாருங்க, ஆச்சரியமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நடக்கும். கிருபையுள்ள ஆண்டவரே, அப்படியே செய்தான்னு அழகா எழுதி வச்சிருக்கீங்கப்பா. அதே போல நாங்கள் கிருபைப்பா எங்களை அர்ப்பணிக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா விதமான சாபங்கள், எல்லா விதமான குழப்பங்கள் நீங்கி தடையாயிருந்த அனைத்தும் மாறி ஆச்சரியமான நன்மைகள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இது அப்படி செய்ய போறதுக்கு ஐஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி அப்படியே செய்யுங்க. அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே உங்களுக்கு செய்வார். God bless you.